ஸோ என்ன காற்று வந்த காற்று வாழை முடிச்சிடுவோம் அப்படின்னு தான் நினச்சேங்க. நல்ல வேலையாக வாழைக்கு ஒன்றும் ஆகலைங்க. நாங்கள் போன வருஷம் 3 சைடு டேப் கட்டியிருந்தோங்க சைடு வாழைக்கு. ஆனாலும் வாழை விழுந்துருச்சுங்க. ஸோ ஒரு சேஞ்சுக்கு 4 சைட் டேப் ட்ரை பண்ணுவோங்க. அஞ்சாலும் ஃபஸ்ட்டு 4 வாழை தாங்க சாயும், மற்றது அப்படியே நிற்குங்க. ஸோ கம்பி கட்ட ஆரம்பிக்கும் போது 4 வாழையாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ 4 வாழைக்கும் சைடில் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு 4 பக்கம் டேப் போட்டுட்டோங்க. இப்போ அந்த ரோவே முடிஞ்சுங்க. அடுத்து ஆரம்பிக்கிற 4 வாழைக்கும் புதுசாக தாங்க மேலே கம்பி கட்டுவோம். நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டடாக சைடில் இருக்கிற வாழைங்களுக்கு 4 பக்கம் டேப் கட்டி பேலன்ஸ் பண்ணுவோங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணனால தான் எங்கள் வாழை இந்த டைம் வந்த காற்றுக்கு விழுகாமல் அப்படியே நின்றுச்சு. இன்னும் நீங்கள் டேப் கட்டலையா? அப்போது இந்த 4 சைட் டேப் மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க. 4 சைட் டேப் எப்படி போகிறதுன்னு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸை டைப் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவோம். நீங்களும் தாராளமாக இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணலாம். பிகாஸ் எங்கள் தோட்டத்தை ஒட்டி இருக்கிற தோட்டம் வாழை இதே ஸ்டேஜில் விழுந்துருச்சு. ஸோ அது விழுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ.